ஹை guys, வெல்கம் டு மை சேனல். நம்மளோட சேனலில் ப்ரீ மெஹந்தி கிளாஸ் எடுத்திருக்கோம். அதில் வந்து டே 10 தான் பார்க்குறீங்க. டே 10ல் வந்து செக் டி டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. இந்த செக் டி டிசைனில் ஒரு 5 டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு பாக்ஸ் என்ன போடுறோன்னா ஃபஸ்ட்டு ஹாரிசான்டல் லைன் போட்டுக்கோங்க. ஹாரிசான்டல் லைன் அண்ட் வெர்டிக்கல் லைன் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பாக்ஸோட ப்ரொசீஜர். நம்ம செக்டு போடுவோம் பார்த்தீங்களா, இந்த செஸ் பாக்ஸ் அதில் போடுவோம்ல, ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணும் பிளாக்கு, அப்புறம் ஒயிட்டு, பிளாக்கு, ஒயிட் அந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டு லீவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபில் பண்ணணும், அதுக்கப்புறம் விடணும் எம்டியாக, அப்புறம் ஃபில் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் வந்து ரைட் டு லெஃப்ட்டு, லெஃப்ட் டு ரைட்டு ஸ்லாண்டிங் லைன் போடணும். ஓகேங்களா, ஸ்லாண்டிங் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டைமண்ட் மாதிரி ஒரு ஷேப் கிடைக்கும்ல, அதில் வந்து 4 கார்னர்ஸ்லேயும் டாட் மாதிரி வச்சிங்கன்னா அது ஒரு ஃப்ளார் மாதிரி இருக்கும். அது ஒரு டிசைன். ஓகேங்களா, இதுதான் வந்து செகண்ட் மெத்தட். தேர்ட் மெத்தட் என்னென்னா, தேர்ட் மெத்தடில் ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு அப்புறம் நம்ம நார்மலாக ஹம்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் போடலாம். ஹம்ஸ் மாதிரியும் போடலாம். அந்த மாதிரி இல்லைன்னா வந்து கர்வாக போடலாம். கர்வ்னால் எப்படின்னா ஸ்லாண்டிங்காக ஹம்ஸே வந்து இப்போ லைன் எண்டுலேருந்து ஒரு கர்வு அந்த மாதிரி கூட போடலாம். இந்த மாதிரி வந்து ஒரு போத்து சைடு மேலேயும் போடணும், கீழேயும் போடணும். அந்த மாதிரி வந்து ஃபுல்லாக போட்டுட்டு வச்சிட்டிங்கன்னா அது ஒரு டிசைனாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா, அப்புறம் சென்டர் எம்டியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா டாட் வைக்கலாம், இல்லை அப்படியே கூட விடலாம். ஓகேங்களா, இது வந்து தேர்ட் மெத்தடு. ஃபோர்த்து மெத்தட் என்னதுன்னா, திரும்பியும் வந்து ஹாரிசான்டல் வெர்டிக்கல் லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ ஃபஸ்ட்டு செக்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து கிராஸ் போட்டுக்கோங்க. கிராஸ் போட்டுட்டு இப்போ மேலே பாக்ஸ் ஃபில் பண்ணிங்கன்னா கீழே ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்புறம் வந்து இப்போ லெஃப்ட்டில் ஃபில் பண்ணிங்கன்னா ரைட்டில் ஃபில் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் பாக்ஸில். அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு டிசைன் கிடைக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து ஃபோர்த்து டிசைன். ஃபிஃப்த்து டிசைன் எப்படி இருக்கும்னா, ஃபிஃப்த்து டிசைன் வந்து இந்த ஸ்லாண்டிங் லைன்ஸை போட்டுக்கோங்க. லெஃப்ட் டு ரைட்டு, ரைட் டு லெஃப்ட்டு அந்த மாதிரி ஸ்லாண்டிங் லைன்ஸ் போட்டுட்டு அதில் வந்து ஹம்ஸ் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே போத்து சைடாக ஹம்ஸ் போட்டுட்டு நடுவில் வர அந்த ஷேப்புக்கு வந்து அந்த ஃப்ரில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்கொயர் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஹம்ஸ் போட்டுட்டு கீழே வந்து டாட். இதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிக்கோங்க எம்டி பாக்ஸில். அப்படி இல்லைன்னா டாட் கூட வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து சின்னதாக எதனா ஃப்ளாரு, லீஃப் அந்த மாதிரி எதனா வேணாலும் போடலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் மெஹந்தியை பொறுத்தவரையும், நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இது. சும்மா வந்து ஒரு 5 சாம்பிள்ஸ் தான், இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஓகேங்களா, டெய்லியும் வீடியோ பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, அப்போ தான் வந்து மெஹந்தி வந்து ஃப்ளூவெண்ட்டாக போட வரும். கோன் ஹேண்டிலிங்கும் இந்த மாதிரி தான் ஃப்ளூவெண்ட்டாக வரும். உங்களுக்கு கஷ்டமாக இல்லாமல் ஃப்ளூவெண்ட்டாக வரும். நீங்கள் வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுறது தான் உங்களோட அட்டெண்டன்ஸ். ஓகேங்களா, லாஸ்ட்டாக வந்து கிளாஸ் முடிக்கும் போது சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணும்போது உங்களோட ஐடி கேட்பேன், யூடியூப் ஐடி. நீங்கள் அந்த ஐடி கொடுக்கும்போது யாரெல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கு தான் சர்டிஃபிகேட், அண்ட் ரெக்கார்டு முடிச்சவங்களுக்கும் சர்டிஃபிகேட். கமெண்ட் தான் அட்டெண்டன்ஸை கன்சிடர் பண்ணுது. ஓகேங்களா, வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ரெக்கார்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, 11th கிளாஸ் வந்து ஒரு அசைன்மெண்ட் வரும். முன்னாடி கிளாஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியான அசைன்மெண்ட் தான். ஃபஸ்ட் அசைன்மெண்ட் மாதிரி இது செகண்ட் அசைன்மெண்ட். ஓகேங்களா, அது மாதிரி ஒரு 3 அசைன்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, செகண்ட் போட போகிறேன், தேர்டு வந்து ஒரு அசைன்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, அதுக்கப்புறமா வந்து ரெக்கார்டில் ஃபினிஷ் பண்ணிடுங்க. ஓகேவா, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பை.